அவுடுது சட்டத்திற்கான சட்ட மூலத்தை தயாரிக்கும் போது ஏற்பட்ட இடையூறுகள் குறித்து நேற்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஜனாதிபதி கருத்து தெரிவித்திருந்தார். தேசமானிய பேராசிரியர் நந்ததாச கோத்தாகோட அவர்களின் 18வது நினைவு தின நிகழ்வுகள் நேற்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நடைபெற்றது. இலங்கை மன்ற கல்லூரியில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்கு விசேட பதக்கம் ஒன்று வழங்கப்பட்டது. ඖෂධ පනත හදලා කැබිනට්ටුවට දාන්න සතියකට කලින් අතුරුදහන් වෙච්ච හැටි அவுடுத சட்டத்தை தயாரித்து அமைச்சரவைக்கு சமர்ப்பிப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னர் அது காணாமல் போனமே எனக்கு நினைவுக்கு வருகின்றது. அது காணாமல் போனதன் பின்னர் அதனை புதிதாக மீண்டும் தயார் செய்து ஒரு வருட காலத்தின் பின்னர் இரண்டாவது தடவையாக சமர்ப்பிக்க முற்படும் போது இந்த சட்ட மூலத்தை மீண்டும் சமர்ப்பிக்க போகின்றீர்களா என மருத்துவத்துறையில் இருக்கும் பிரபல வர்த்தகர் ஒருவர் என்னிடம் கேட்டார். நான் கூறினேன், ஆம், இரண்டாவது தடவையாக இதனை சமர்ப்பிக்கப் போவதாக நான் கூறினேன். கடந்த முறை குறித்த சட்ட மூலத்திற்கு என்ன நடந்தது தெரியுமா என கேட்டார். ஆம், அது காணாமல் போனதாக நான் கூறினேன். அதனை விட வேறு விடயம் இடம்பெற்றதாக அவர் கூறினார். அதன் பிறகு அவரிடம் தெரிந்த விடயங்களை கூறுமாறு தெரிவித்தேன். ஒரு நிறுவனத்திடமிருந்து 25 லட்சங்களை சேகரிப்பதாக அவர் கூறினார். சுகாதார அமைச்சில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் எத்தனை என்பது இங்கு அமர்ந்திருக்கும் பணிப்பாளர் நாயகத்திற்கு தெரியும். அந்த நிறுவனங்களின் தொகையுடன் ஒரு நிறுவனத்திற்கு 25 லட்சம் படி கணக்கு பார்த்தால் எவ்வளவு வரும் என்பதும் தெரியும். அந்த நிறுவனங்களின் தொகையுடன் ஒரு நிறுவனத்திற்கு 25 லட்சம் ரூபாய் படி கணக்கு பார்த்தால் எவ்வளவு வரும் என்பதும் தெரியும். சுகாதாரத்திற்கு கேடு விளைவிக்கும் என்ற எச்சரிக்கையை சுகாதார அமைச்சர் என்ற வகையில் அமைச்சரவையில் சமர்ப்பித்து அதனை வர்த்தமானியில் அறிவித்தல் விடுக்க நடவடிக்கை எடுத்தேன். இது தொடர்பில் அமைச்சரவையில் கலந்துரையாடல் இடம்பெற்ற போது அந்த புகையிலை தொடர்பான இந்த வர்த்தமானி அறிவித்தல் நிறைவேற்றப்பட்டால் வெளிநாட்டவர்கள் எவரும் இலங்கைக்கு வரமாட்டார்கள் என கூறினார்கள். இந்த நாட்டில் சுதந்திரமாக புகைப்பிடிக்க முடியாது என்பதனால் இருப்பினும் இது தடை செய்யப்படவில்லை. புகைத்தினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து இதில் எச்சரிக்கையை விடுக்கப்பட்டுள்ளதாக நான் தெரிவித்தேன். விரும்பினால் புகைப்பிடிக்க முடியும், இல்லாவிட்டால் புகைக்காமலும் இருக்க முடியும். இது அவர்களது விருப்பம். இருப்பினும் அவர்கள் அதனை மறுத்து இந்த சட்டமூலத்தை கொண்டு வந்தால் சுற்றுலாத்துறை முற்றாக பாதிக்கப்படும் என கூறினர். பின்னர் அமைச்சரவை இதனை நிராகரித்தது. இருப்பினும் பாராளுமன்றத்துக்கு இதனை கொண்டு வந்து நிறைவேற்றினோம். උසාවිය 180% කරලා තීන්දුව ඊට පස්සේ ජනවාරි 8 වෙනිදා මේ රටේ ජනතාව මාව ජනාධිපතිවරයෙකුට පත් කළාට